ಕೆಜಿಎಫ್ನ ಸಂಜೆ ಗಾಂಧಿನಗರದಲ್ಲಿ ಮನೆಯ ಚಾವಣಿ ಕುಸಿದು ಬಿದ್ದ ಪರಿಣಾಮ ಮುತ್ಯಾಲಮ್ಮ 65 ಎಂಬ ಮಹಿಳೆ ತಲೆಗೆ ತೀವ್ರ ಗಾಯಗೊಂಡು ಕೋಲಾರದ ಎಸ್ಎನ್ಆರ್ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ದಾಖಲಾಗಿದ್ದಾರೆ. ವರ್ಷ 2001ರಲ್ಲಿ ಮನೆಯನ್ನು ನಿರ್ಮಿಸಲಾಯಿತು. ಆಕೆಯನ್ನು ಕೆಜಿಎಫ್ ಜನರಲ್ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಸಾಗಿಸಲಾಯಿತು. ಪ್ರಥಮ ಚಿಕಿತ್ಸೆಯ ನಂತರ ಅವಳನ್ನು ಕೋಲಾರಕ್ಕೆ ಸ್ಥಳಾಂತರಿಸಲಾಯಿತು. ஆம்புலன்ஸ் வருதா ஒரு கவுன்சிலர் கிட்ட போய் சொன்னா யாரும் வர்றது இல்ல. கேட்டா வரப்போ என்ன வர்றது நீ கவுன்சிலர் என்ன திக்கிறீங்க? ஒரு எதுக்கு ஒண்ணு வர்றது இல்ல. ஒரு ஓட்டு கட்சி வரைக்கும் இன்னும் இந்த ஏரியால கால் வச்சது இல்ல. ஒரு இந்த மாதிரி முத்தாலம்மா வந்து சில்பர் தைக்கிறாங்க ரோட்ல. ஒரு நாளைக்கு மிஞ்சி போனா 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு சம்பாதனை இல்லை. அந்த டைம்ல மதியானம் 1 மணிக்கு சின்ன பசங்க எல்லாருமே இருக்குவாங்க இங்க. இன்னைக்குன்ற பாடு எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க டைம்ல அந்த அம்மா வந்து உடம்பு சரியில்லைன்னு படுத்துன்னு இருந்தாங்க. இது வந்து யாருக்குமே தெரியாது உடம்பு சரியில்லைன்னு. அந்த அம்மா உள்ள படுத்துன்னு இருக்கும்போது தலைமை அந்த மோல்டு இஞ்சி மேல விழுந்து கூட அந்த அம்மாவால ஏஞ்சிக்க முடியல. தலை மேல விழுந்தனும் ரத்தம் வந்திருந்தனும் அந்த அம்மா என்ன நினைச்சாங்க, இந்த எதிர் வீட்டுக்கார அம்மாவை கூப்பிட்டு, அம்மா இந்த மாதிரி என்னன்னு தெரியல, தண்ணி என்ன மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அம்மாவுக்கு அந்த அளவுக்கு நினைவு இல்லை. மேலே இந்த ரத்தத்தை கூட இல்லையா அவங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன இருக்குது பாருமா அப்படின்னு சொல்றாங்க. ரத்தம் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ரத்தம். உள்ள வந்து பார்த்தா ஃபுல்லா இஞ்சி விழுந்து இருக்குது. இந்த வீடு என்னைக்குமே உத்தரவே இல்லை. இதே மாதிரி பக்கத்து தெருவில் ஒரு வீடு இருக்குது. மோல்டு வந்து வெறும் 7 அடி கூட ஹைட் இல்லை. அந்த மோல்டு எந்த டைம்ல என்ன யாருக்குமே உத்தரவாதம் இல்லை. சரி ஆயிடுச்சு, எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க. இங்கிருந்து ஸ்ட்ரைட்டா போய் மேலே போனாங்க கவுன்சிலருக்கு. இந்த மாதிரி வீட்டில் அந்த அம்மாக்கு யாரும் இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ்னா ரெடி பண்ணி கொடுங்கன்னதுக்கு யாரும் முன்னே வரல. அந்த டைம்ல யாரோ வந்து போட்டோ பிடிச்சின்னு போனாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். நான் கூட வந்து பெயிண்டிங் வேலை செய்கிறேன். நான் வெளியே போயிட்டு இருந்தேன். இப்போ நான் வரும்போது 3-4 மணிக்கு தான் வந்தேன். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது சொல்றாங்க, இந்த அம்மா மேலே இந்த மாதிரி ஆச்சு, யாருன்னா வந்தாங்களா இல்லைன்னு கேட்டதுக்கு யாருமே வரலன்னாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மீடியாவில் நாங்கள் சொல்கிறோம். உங்களால் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டின்னு வந்து நல்ல மாதிரி வீட்டுக்கு கொண்டு வரணும், வீடு ஒன்று ரெடி பண்ணி தரணும். இதே இந்த வீட்டில் வந்து எண்ணி போன வருஷத்தில் 9ஆம் மாதத்தில் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து போட்டா பூச்சி மோல்டு ஒஞ்சிட்டுக்குது அவங்க வீட்டுலன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இனத்துக்கு வர்றீங்கன்னு நாங்க கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மோல்டு நாங்க ரெடி பண்ணி தரோம், இந்த மாதிரி ஸ்கீம் வந்துட்டுக்குது, நான் உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் வரல, யாரும் வரல. 2013 2023 வந்தாங்களே, 2024 ஆகுது, இன்னும் யாருமே வரல. இவ்வளவும் ஆயினுக்குது. இதை பார்த்து நீங்க இந்த மீடியா வர வச்சிருந்து இந்த மாதிரிலாம் நடக்குது. எங்க கோரிக்கை இப்படி இருக்குது. நீங்க எப்படின்னா பார்த்து எங்களுக்கு பண்ணுங்க, எங்களுக்கு பண்ணாதீங்கன்னு சொல்ல. இங்க கஷ்டமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து அந்த அம்மா படுத்து நின்றுச்சு, மேல கூரை வந்து விழுந்து அப்படியே அந்த அம்மாக்கு 17 கையில மூளைக்கு அடி. இப்ப அதே போல 140 வீட்லயும் பாதியாக்குது. அத்தையும் நீங்க வந்து எடுத்துன்னு போய் காமிச்சிங்களே, எனக்கு ஒரு இல்லடம் கட்டி கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு கையை எடுத்து கும்பிடும். இது கேரண்டி இல்ல. முத்தாலம்மா பேரு. இது கேரண்டி இல்ல. 140 வீட்டுக்கு கேரண்டி இல்லையப்பா. எப்பமா ஆச்சு இது? எவ்வளவு நேரத்துல? மதியானம் 1 மணிக்கு. அவங்க ஒண்டியா இருந்தாங்களா வீட்டுல? நாங்க புள்ளுக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? அவங்க பொண்ணு வீட்டு வேலைக்கு போயிடுச்சு, வீட்டு வேலை செய்யறாங்க. நம்ம சில்பர் தைக்கிறாங்க. கீழே வந்து ஊஞ்சி ஒரு மரம் மாறி கீழே கொட்டினேன். இல்லைனாக்கா எனக்கு மண்டை போயிட்டு பாருங்க. நம்ம எப்பமா கட்டு இந்த வீடுங்க? இது 21 வருஷம் 22 வருஷம் ஆயிடுச்சு. 22 வருஷம் ஒண்ணுமே இல்லை. தம்பி அப்படியே கேட்டுப்பா, தம்பி எது நடக்குது ஏதா நடக்குது. தண்ணி இல்லைன்றாங்க, இது இல்லைன்றாங்க. ஓட்டு கேட்க மாட்டேன், காலை பிடிக்கிறேன்.
உன் காலை கும்பிடுறேன் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வராங்க எப்பா. இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னீங்களா? ஒரே ओम नित्ययमन रूपवते नमः ओम कौसल्यागत संभूताय नमः ओम दशरथ प्रिय नंदनाय नमः ओम दशरथेयाय नमः ओम मिथिला परजन मोहकाय नमः ओम सौमित्री प्राणनाथे नमः ओम सर्वालंकार शोभिताय नमः ओम कालस्वरूपिणे नमः ओम जगन्मयाय नमः ओम अयोध्या तीरस्थाय नमः ओम अयोध्या प्रवासिने नमः ओम कोदंडपाणे नमः ओम सीतावरद लक्ष्मण हनुमत समेतस्य श्री कल्याण रामचंद्र परब्रह्मणे नमो नमः अयोध्या विनायकाय रामचंद्र परब्रह्मणे नमो नमः द्वितीय मंगल नामार्चन पूजां समर्पयामि धूपमाग्रह प्रदीपं च दिशोदशावाय देवताभ्यो नमो नमः तेंगो नोचनंद्र आवाय देवताभ्यो श्री रामचंद्र परब्रह्मणे नमो नमः अत अमृत महानिवेदनं निवेदयामि ओम कोदंड राम राम कल्याण राम राम पट्टाभि राम राम रामय्य राम राम जय श्री 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 राम रामचंद्र की जय अयोध्यापति रामचंद्र की जय जय श्री राम रामचंद्र की जय सियावर रामचंद्र की जय श्री राम बोलो श्री जय श्री राम श्री रामचंद्र की जय श्री राम जय जय श्री राम जय जय सिया राम बोलो सियावर राम आज दसो ये दिशाएं जैसे शगुन मनाए आएंगे ಬುದ್ಧಿ ಬಲಂ ಯಶೋ ಯಶಸ್ಸು ಧೈರ್ಯ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ ಕಾಲದಲ್ಲಿ ಅದರಿಂದ ಎಲ್ಲೇ